இப்போது இந்த பாகத்தில் மூன்றாவது பாகத்தில் நம்ம பார்க்க இருக்கிறது அப்படின்னு சொல்லி பார்க்கும்பொழுது இரண்டாம் பாகத்தினுடைய தொடர்ச்சி கிரகங்களுடைய பிரிவுகளை பார்த்தோம். அடுத்தது வந்து இந்த கிரகத்தினுடைய பலம்னு ஒன்று இருக்குது. இப்போ ராசி இதில் வந்து நம்ம சொல்லுவோம் இல்லையா, உச்சம் நீச்சம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த கிரகத்தினுடைய பலன்களும் நம்ம பார்க்க வேண்டியது இருக்குது. அந்த கிரகத்தினுடைய பலம் பார்க்கறதுக்கு முன்னாடி பாவக கட்டம், பாவம் அப்படின்னா என்னன்னு பார்க்க வேண்டியது இருக்குது. அதாவது பாவம் அப்படின்னு சொன்னால் நம்ம ராசி கட்டத்தில் நம்ம பார்த்தோம் இல்லையா, மேசம் ரிஷபம் அப்படின்னு சொல்லிட்டு, அந்த மாதிரி பாவம் அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது நம்ம ஒரு லக்னம் ஒரு மையப்புள்ளியாக ஒன்று வரும். அந்த மையப்புள்ளி ஒரு 20 டிகிரியில் விழுது அப்படின்னு சொன்னால் அந்த 20 டிகிரிக்கு முன்னாடி ஒரு 15, பின்னாடி ஒரு 15, இதுதான் வந்து முதல் பாவம் அப்படின்னு வச்சுக்கலாம், முதல் வீடு அப்படின்னு, லக்ன வீடு லக்ன பாவம் அப்படின்னு வச்சுக்கலாம். அதிலிருந்து இரண்டாம் வீடு அப்படின்னு சொல்லி கணக்கிடப்படும். 30 டிகிரின்னு சொல்லி பார்க்கும் பொழுது இந்த சரியாக மேசம் அப்படின்னு சொல்லி விழாது, சரியாக ரிஷபம்னு சொல்லி விழாது ரெண்டாம் பாவம். இப்போ எக்ஸாம்பிளுக்கு இப்போது வந்து ஒரு மேச லக்னம் அப்படின்னு எடுத்துக்கலாம், இல்லை இன்னும் ஒரு உதாரணம் எடுத்துக்கலாம், சிம்ம லக்னம் அப்படின்னு எடுத்துப்போம். சிம்ம லக்னத்தில் உங்களுக்கு ஒரு 20 டிகிரி 25 டிகிரியில் உங்களுடைய லக்ன மையப்படி விழுதுன்னு வச்சுப்போம். லக்னம் சிம்மம்னு கொடுத்துருப்பாங்க, ஆனால் அதனுடைய சென்டர் பாயிண்ட்னு சொல்கிறது 25 டிகிரியில் விழுதுன்னு வச்சுப்போம். அப்போ 25 டிகிரினா முழுசாக சிம்மமாக வரமாட்டாங்க, கொஞ்சம் அவங்க கன்னி லக்னத்தையும் பிரதிபலிப்பாங்க. அப்போது அவங்களுக்கு மையப்புள்ளி அப்படின்னு சொல்லி 25 வந்ததுன்னா அப்போது அவங்களுக்கு 15 டிகிரி இந்த பக்கம் எடுத்தால் ஒரு 10 டிகிரிலேருந்து தான் அவங்களுக்கு லக்னம் தொடங்கும் சிம்மத்தில். அதே போல் கன்னி 10 டிகிரி வரைக்கும் அவங்களுக்கு முதல் பாவம் அப்படின்னு வச்சுப்போம். இப்போ உங்களுக்கு கன்னியில் ஒரு 5 டிகிரியில் ஒரு கிரகம் இருக்குது அப்படின்னு சொன்னால் நம்ம ராசி கட்டத்தில் பார்க்கும்போது அது 2ஆம் இடம்னு காட்டும். ஆனால் பாவ கட்டத்தில் பார்க்கும்போது அது லக்னத்திலே இருக்கிற மாதிரி தோணும். அப்போ லக்னத்தில் ஒரு கிரகம் இருந்தால் என்ன பலன் செய்யுமோ அதுதான் அந்த 2ஆவது இடத்துல இருந்து செய்யக்கூடிய பலனாக இருக்கும். இப்போ நான் சொல்கிறது உங்களுக்கு புரியாதுன்னு நினைக்கிறேன், அல்லது புரிஞ்சிருந்தா ஓகே. புரியல அப்படின்னு சொன்னால் பாவம் அப்படிங்கிறது நம்ம பிறந்த நேரம் இருக்கு இல்லையா, அதை வச்சு எடுக்கும்பொழுது நம்ம லக்ன மையப்புள்ளி ஒன்று வரும், அதிலிருந்து முன்னாடி 15 பின்னாடி 15 எடுத்தோம்னா அது வந்து முதல் பாவம்னு நினச்சிப்போம். அதிலிருந்து 30 டிகிரின்னு போட்டு பார்த்தோம்னா அதுக்குள்ள அந்த டிகிரிக்குள்ள ஒரு கிரகம் நிற்கிதுன்னா அப்போ அது 3ஆவது இடத்துல இருக்குன்னு வரும். இப்போ 4ஆவது இடத்துல இருக்கக்கூடிய கிரகங்கள் ராசி கட்டத்தில் பார்க்கும்போது பாவத்தில் 3ஆவது கட்டமாக இருக்கும். அப்போ 3ஆவது கட்டத்தில் இருக்கிற பலனை தான் வந்து ஒருத்தவங்களுக்கு செய்யும். நம்ம அது தெரியாமல் ராசி கட்டத்தில் 4ஆவது இடத்துல இருக்கே அப்படின்னு சொல்லி பார்ப்போம். இப்படி சில குழப்பங்கள் இருக்கும். அதனால தான் இந்த பாவகட்டத்தை நான் காட்டினேன். இது பிற்காலத்தில் நான் அடுத்தடுத்த இதை சொல்லும்பொழுது உங்களுக்கு இதை கூடுதலாக நான் புரிய வைக்கிறேன். அடுத்தது ஒரு பாவகட்டத்தை நம்ம சொல்லிட்டோம். இதில் வந்து உங்களுக்கு உதாரணத்துக்கு இப்போ நம்ம கடக லக்னம் அப்படின்னு சொன்னால் கடக லக்னம் அப்படின்னு சொல்கிறது வந்து முதல் பாவமாக வருது. சிம்ம ராசி கட்டம்ங்கிறது 2ஆவது பாவமாக வரும். இப்படி தான் 3ஆவது பாவம்ங்கிறது வந்து கன்னி ராசி கட்டமாக வரும், 4ஆவது பாவம் துலாம் ராசி கட்டமாக வரும், இப்படி வரும். இப்போ அதுக்கு அடுத்தது அப்படின்னு சொல்லி பார்க்கும் பொழுது ஒரு ராசி கட்டத்தினுடைய தன்மைன்னு ஒன்று இருக்குது, ராசிகளின் தன்மை. அதாவது ஒவ்வொரு ராசிக்கும் ஒரு குறியீடு கொடுத்துருக்காங்க. இப்போ மேசம்னா ஆடு, ரிஷபம்னா காளை, மிதுனம்னா இரட்டையர்கள் போன்ற ஒரு உருவம், கடகம் அப்படின்னா நண்டு, சிம்மம்னா சிங்கம், கன்னின்னா ஒரு கன்னிகை, துலாம்னா தராசு, விருச்சகம்னா தேல், தனுசுன்னா வில் அம்பு கூட ஒரு விலங்கு அல்லது ஒரு குதிரை மனிதன் அப்படிங்கிற மாதிரி வரும். மகரம்னா கடற்குதிரை, கும்பம்னா கும்ப கலசம், மீனம்னா மீன். இப்போ இந்த கிரகங்களுடைய தன்மை, இந்த கிரகங்கள் எந்த கிரகம் நிற்கிது அந்த தன்மை வெளிப்படுதோ அதே போல் இந்த ராசி கட்டத்தினுடைய தன்மையும் வெளிப்படும். இப்போ மேசத்தில் ஒரு கிரகம் நின்றுதுன்னா அது கிட்டத்தட்ட ஆடு போல் செயல்படுமா அப்படின்னு கேட்க வேணாம். ஆடுனுடைய கேரக்டர் என்ன, அது என்னெல்லாம் பண்ணும், அந்த விஷயங்கள் வந்து அதில் பிரதிபலிக்கும். புரியுதா உங்களுக்கு? ஆடு வந்து மேல் புல் மட்டும்தான் மேயும், சில விஷயங்கள்லாம் கீழே டீப்பாக போகாது. அந்த மாதிரி ஆடுனுடைய தன்மை இருக்கும். இப்போ மீன் அப்படின்னு சொன்னால் மீனம்னா ரொம்ப எச்சரிக்கை, உஷார் டைப் அப்படின்னு சொல்லுவோம். ரொம்ப எச்சரிக்கை உணர்வுலாம் அதிகம், பெருசாக ஷேர் பண்ணிக்க மாட்டாங்க மற்றவங்க கிட்ட, உள்ளுக்குள்ளே எவ்வளோ எழுதாலும் வெளியில் காட்டிக்க மாட்டாங்க. இப்படி இப்போது சிங்கம் அப்படின்னு சொன்னால் சிம்மம்னா எந்த ஒரு விஷயத்தையும் வெளியில் காட்டிக்காது, தான் அவமானப்பட்டதை வெளியில் சொல்ல மாட்டாங்க, தன்னுடைய மதிப்பு இல்லைன்னா அந்த இடத்த விட்டு உடனே நகர்ந்துருவாங்க, இப்படி சொல்லலாம். தராசு துலாமுக்கு வந்து அடுத்தவங்களை ஈஸியாக எடை போடுவாங்க. துலாம் லக்னத்திலேயோ அல்லது ராசிலேயே பிறந்துட்டாங்கன்னா அடுத்தவங்களை ஈஸியாக ஜட்ஜ் பண்ணிடுவாங்க, இவன் இப்படி தான் அப்படின்னு சொல்லி. அடுத்தவங்க ஒரு நாள் கழித்து தான் தெரியும் அவங்கள பற்றி, நீ முன்னாடியே சொன்னியப்பா கரெக்டு தான்ப்பா அப்படின்னு. அந்த மாதிரி சில ராசி கட்டம் இருக்கு இல்லையா, அந்த ராசி கட்டத்துக்குன்னு ஒரு தனித்துவம் இருக்குது. இப்போ தனுசு அப்படின்னு சொன்னால் வில்லம்பு குதிரை, இலக்கு வந்து தவறாது. ஒரு இலக்கை வச்சுட்டாங்கன்னா இவங்க லக்னம் வந்து தனுசோ அல்லது ராசி வந்து தனுசாவோ அமைஞ்சிருச்சுன்னா, அல்லது லக்னாதி போயிட்டு குரு வீட்டில் தனுசில் அமைஞ்சிருச்சுன்னா இப்போ இதுதான் அவங்களுக்கு பலனாக இருக்கும்.
அதே நேரத்தில் விலங்குத்தன்மையும் அவங்கக்கிட்ட இருக்கும். சில நேரம் மூர்க்கமாக நடந்துப்பாங்க. இப்படி சில விஷயங்கள் இருக்குது. அதே போல் ராசி எப்படி நம்ம பார்த்தோமோ அதே போல் கிரகங்கள் வந்து பலம் வந்து நம்ம பார்த்துட்ருக்கோம். இப்போ அடுத்தது இந்த பாகத்தில் நம்ம மகாதசையையும் நம்ம சேர்த்து பார்க்க போகிறோம். இப்போ அந்த கிரகங்கள் உச்ச நீச்சம் மட்டும் இல்லாமல் மகாதசையும் சத்பலமும், அந்த சத்பலத்தில் ஒரு கிரகம் அதிக பலம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னாதான் அதற்கு உண்டான பலன்களை அது அதிகமாக செய்யும். அப்படி ஒரு வேளை ஒரு கிரகம் உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொல்லி வச்சுக்கிட்டு ஒரு பலனை நம்ம எடுத்துக்க முடியாது. இந்த சார்ட்டில் நீங்கள் பார்க்கலாம், ஒரு கிரகம் வந்து உச்சம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் சூரியன் 10 டிகிரி மேசத்தில் உச்சம் பெறுது அப்படின்னு சொன்னால் அதற்கு நேர் எதிரில் துலாமில் 10 டிகிரியில் நீச்சமாகுது. இப்போ ஒவ்வொரு கிரகங்களுக்கும் உச்சமடைகிற டிகிரியை நான் குறிப்பிட்டிருப்பேன். அந்த உச்சமடைகிற டிகிரியிலிருந்து நேர் எதிரில் அந்த கிரகம் வந்து நீச்சமாகுது அப்படின்னு அர்த்தம். இப்போ அதே போல் ஒவ்வொரு அளவும் இருக்குது, அதை சேர்த்து தான் நம்ம சத்பலமாக சொல்கிறோம். இப்போ அந்த சத்பலத்தில் ஒரு கிரகம் பலம் பெற்றிருக்கு அப்படின்னு சொன்னால் அந்த கிரகத்தினுடைய ஆதிபத்தியமும் காரகத்துவமும் ஹெவியாக வேலை செய்யும். ஒரு வேளை அது துரு ஆதிபத்தியமாக இருந்ததுன்னா அந்த துரு ஆதிபத்திய பலன்களை அதிகமாக செய்யும். காரகத்துவம் அப்படின்னு சொன்னால் இப்போ சூரியன் ஒருத்தவனுக்கு காரகத்துவ ரீதியில் உச்சம் அடைஞ்சிருக்கு, சத்பலத்தில் அதிக பலம் பெற்றிருக்குன்னா ஆளுமை திறன் அதிகமாகவே இருக்கும். எதையும் விட்டு கொடுக்க மாட்டான், தன்னம்பிக்கை அதிகமாக இருக்கும், அவமானப்படுறத விரும்பவே மாட்டான், யாருக்கும் கீழ்ப்படிய மாட்டான் அப்படிங்கிறத விட வந்து நீ பொறுப்பேற்றுக்க, தலைமை தாங்கு, நான் கீழே நிற்கிறேன் அப்படின்னு சொல்ல மாட்டான். நான் பொறுப்பேற்றுக்கிறேன், எதுவாக இருந்தாலும் நான் பார்த்துக்கிறேன் அப்படின்னு சொல்லி முன்னின்று நடத்தக்கூடிய அந்த திறன் வந்து அவனுக்கு கிடைக்கும். இப்படி ஒவ்வொரு கிரகத்தினுடைய தன்மையை பொறுத்து அது மாறும். அடுத்தது மகாதசை அப்படின்னு சொல்லி பார்க்கும்போது 120 வருடங்கள் பிரித்து கொடுத்துருக்குறாங்க. அப்போ 120 வருஷம் தான் வாழ்ந்தாங்களா முன்னாடிலாம் அப்படின்னு சொன்னால் அப்படி கிடையாது. 120 வருஷத்துக்கு பிறகு அந்த கிரகங்களுடைய பலன் வந்து பெரிய அளவில் தாக்கத்தை ஏற்படுத்தாது அப்படிங்கிற மாதிரி வந்துடும். இப்போது சராசரி 80 வயசு தான் இருக்கே ஒரு மனுஷனுக்கு அப்படின்னு சொன்னால் அதற்கு ஒரு கிரகத்தினுடைய அல்லது 2 கிரகங்களுடைய தசை வந்து நடக்காமல் போகிறதுக்கான சான்ஸ் இருக்குது. அப்போது ஒருத்தவங்க ஒரு சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறக்கிறாங்க, கார்த்திகை உத்திரம் உத்திராடத்தில் பிறக்கிறாங்கன்னு வச்சுப்போம். அவங்களுக்கு சூரிய தசை தான் முதல் தசையாக இருக்கும். இப்போ கேதுவுக்கு 7 வருஷம், சுக்கிரனுக்கு 20 வருஷம், சூரியனுக்கு 6 வருஷம், சந்திரனுக்கு 10, செவ்வாய்க்கு 7, ராகுவுக்கு 18, குருவுக்கு 16, அடுத்து சனிக்கு 19, புதனுக்கு 17, கூட்டுனா 120 வரும். இப்போ உங்களுக்கு சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்தால் சூரியனுடைய மகாதசை முதல் தசை, அடுத்தது சந்திரன் செவ்வாய் அப்படிங்கிற வரிசையிலையும், இப்போது ராகுனுடைய நட்சத்திரத்தில் திருவாதிரை சுவாதி சதயத்தில் பிறந்திருக்காங்க அப்படின்னு சொன்னால் அவர்களுக்கு சுவாதியினுடைய நட்சத்திரம் முதல் தசையாகவும் அடுத்தது குரு தசையும் இப்படி வரிசைப்படி தான் போகும். நீங்கள் எந்த நட்சத்திரத்தில் பிறந்தாலும் அடுத்தடுத்த தசைகள் நான் சொன்ன இந்த அட்டவணை உள்ள வரிசைப்படி தான் போகும். அப்போது சிலருக்கு ஒரு கிரகங்களுடைய தசை வராமலே கூட போக வாய்ப்பு இருக்குது. எனக்கு சுக்கிரன் உச்சமாக இருக்குது, ஆனால் நான் வந்து வறுமையில் இருக்கேன் அல்லது ரொம்ப கஷ்டத்தில் இருக்கேன் அப்படின்னு சொன்னால் அவங்களுக்கு அந்த தசையே வராமல் போயிருக்கும். அவர் வந்து சூரியனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார் அல்லது சந்திரனுடைய நட்சத்திரத்தில் பிறந்திருப்பார். அப்போ சுக்கிரன் தசை தான் வந்து இவருக்கு 102 வயசில் 100 வயசில் இப்படி வர்ற மாதிரியான வாய்ப்பு இருக்கும். அப்போ அந்த மாதிரி இருக்கும் பொழுது அது வந்தான்னா வரலன்னா அப்படிங்கிற மாதிரி போயிடும். இல்லை அவருக்கு ஆயுளே கெட்டியாக இல்லை அப்படின்னு சொன்னால் அதை அவர் பார்க்காமலே போயிருப்பார். சிலருக்கு சுக்கிரன் தசை சின்ன வயசுலேயே வந்துடும். பிறந்ததே அவங்களுக்கு வந்து சுக்கிரனுடைய நட்சத்திரத்தில் தான் இருப்பாங்க, பரணி பூரம் போராட்டத்தில். இப்போ அந்தமாரி இருக்கும்பொழுது அதுவும் வந்து அவங்களுக்கு ஒன்றுமே பிரயோஜனம் இல்லை. ஒரு வயசுலேருந்து 20 வயசுக்குள்ளே அல்லது ஒரு வயசுலேருந்து ஒரு 15 வயசுக்குள்ளே அந்த பிள்ளையோட எதிர்பார்ப்பு என்னவாக இருக்கும், அது மட்டும்தான் பூர்த்தி அடையும். அப்போ அதுக்கும் வந்து அங்கே வேலை இல்லாத போயிடுது, அதாவது பிரயோஜனம் இல்லாத போயிடுது. அப்போது ஒரு கிரகத்தினுடைய விஷயம் வந்து ஜாதகத்தில் சூப்பராக அமைஞ்சிருக்கு, அவன் வந்து பெரியாளாக வருவான் அப்படிங்கிறது மட்டும் இல்லாமல் அந்த மகாதசை அந்த வயசு காலகட்டத்தில் எந்த காலகட்டத்தில் வருது அப்படிங்கிறதும் முக்கியம். இப்படி மகாதசையை நம்ம சொல்லுவோம். இதெல்லாம் வந்து ஒரு அடிப்படை புரிதல்கள். மகாதசை ஏன் இவ்வளோ முக்கியத்துவம் கொடுக்குறோம் அப்படின்னு சொன்னால் சந்திரனை வச்சு தான் மகாதசையை நம்ம கணிக்கிறோம். அப்போ சந்திரன் எதுக்கு நம்ம முக்கியத்துவம் கொடுக்குறோம்னா நம்ம மனசு எந்த அளவுக்கு திங்க் பண்ணுது, நம்ம வாழ்க்கையில் எப்படியெல்லாம் வந்து யோசிப்போம் அப்படிங்கிறதெல்லாம் வந்து சந்திரனை வச்சு ட்ராக் பண்ணுறோம், அதாவது பரிசோதிக்கிறோம் அல்லது பின்தொடர்றோம். அப்போ நம்ம ஒன்று நினைக்கிறோம் அப்படின்னு சொன்னால் எதை வச்சு நினைக்கிறோம், சந்திரனை வச்சு நினைக்கிறோம். அப்போ சந்திரன் எப்படி பயணிக்குதோ அதை வந்து நம்ம வந்து ஆய்வு செய்வோம் அப்படின்னு சொல்லி தெரிஞ்சுக்கிறது தான் அந்த மகாதசை. அப்போ இந்த மகாதசையில் இப்படி தான் ஒருத்தவன் நினைப்பான், அவனுடைய சிந்தனை செயல் திறன்கள்லாம் வந்து இப்படி தான் இதை நோக்கி தான் போகும் அப்படின்னு இருக்கிறதுனால இந்த மகாதசையை நம்ம பார்க்குறோம். கோச்சார கிரக நிலைகள் நம்ம பிறந்த நேரத்தில் என்ன ஒரு கிரக நிலை இருக்கோ அதை வச்சு தான் நம்ம ஜாதகம் எழுதுகிறோம் இல்லையா.
அந்த கிரகங்கள் அப்படியே நிற்க போகிறதில்ல, நகர்ந்து கொண்டே இருக்கிறது. அப்போ இன்னைய தேதியில் அந்த கிரகங்கள் எந்தெந்த நிலையில் இருக்குது, அது நம்மளுக்கு எப்படி தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படிங்கிறத பார்க்குறது. ஆனால் கோச்சாரங்களை முழுசாக நம்ம எடுத்துக்க முடியாது. கோச்சார கிரக நிலைகள் ஓரளவுக்கு நமக்கு தாக்கத்தை ஏற்படுத்தும் அப்படின்னு சொல்லலாம். ஏன்னா முக்கால்வாசி நம்ம வந்து பிறந்தப்பவே தீர்மானிக்கப்பட்டுடுது. அப்புறம் எதுக்கு கோச்சார கிரக நிலைகள் நம்ம பார்க்கணும் அப்படின்னு ஒரு கேள்வி வந்ததுன்னா, கோச்சார கிரக நிலைகள் அப்படிங்கிறது வந்து ஒரு சில விஷயங்கள்ல நம்மளுக்கு சங்கடத்தை ஏற்படுத்தக்கூடியதாக இருக்கும். அதாவது நம்ம பிறந்த நேரத்தில் ஒரு கிரகம் ஒரு இடத்துல இருக்குன்னா அந்த 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 ஒரு டிகிரி அந்த வீட்டுக்கு நேராக அந்த ராசி கட்டத்துக்கு நேராக இப்போ உள்ள ஒரு சில கோச்சார கிரக நிலைகள் போகும்போது சில சங்கடங்களை ஏற்படுத்தியிருக்கும் அல்லது ஏற்படுத்தும். அதை வந்து நம்ம கொஞ்சம் தெரிஞ்சுக்கிறதுக்கு அதெல்லாம் கோச்சாரத்தை பார்க்குறோமே ஒழிஞ்சு, நமக்கு ஒரு விஷயங்கள் இல்லைன்னு நம்ம ஜாதகத்தில் எழுதியிருக்குன்னா அது வந்து கோச்சார கிரகங்கள் நம்மளை மாற்றிடாது. உதாரணத்துக்கு நான் சொல்லணும் அப்படின்னு சொன்னால், உங்கள் ஜாதகத்தில் ராசின்னே வச்சுப்போம், அதான் ஈஸியாக எல்லாருக்கும் புரியும். இப்போ நீங்கள் வந்து ஒரு மேச ராசி, ராசி நட்சத்திரம் பரணி நட்சத்திரம்னு வச்சுப்போம். இப்போ இந்த பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிது அப்படின்னு அர்த்தம். லக்னம் என்ன வேணாலும் இருக்கட்டும், மற்ற கிரகங்கள் எங்கே என்ன வேணாலும் இருக்கட்டும், அந்த மேச ராசி கட்டத்தில் பரணி நட்சத்திரத்தில் சந்திரன் நிற்கிது இல்லையா, அந்த இடத்துல உங்களுக்கு ராகுவோ கேதுவோ அல்லது ஒரு சனியோ அல்லது செவ்வாயோ, இப்படி துர்கிரகங்கள்னு சொல்லுவோம், பாவி கிரகங்கள், இது வந்து கோச்சாரத்தில் கடந்து போகும்பொழுது உங்களை வேறு விதமான செயல்பாடுகளுக்கு ஊக்குவிக்கும். ராகு போணுச்சுன்னா உங்களை வந்து ஒரு மனநிலை பாதிக்கப்பட்டோம் அல்லது உங்களுடைய சுய விருப்பத்தில் எந்த ஒரு செயல்பாடும் செய்யாமல் ஏதாவது ஒரு விஷயம் செய்வீங்க. இதே போல தான் கேது வந்துருந்ததுனாலும் மனநலம் பாதிக்கப்பட வாய்ப்பு இருக்குது, ஒரு விரக்தி மனப்பான்மையை கொடுக்க வாய்ப்பு இருக்குது. சனி போணுச்சு அப்படின்னு சொன்னால் உங்களுக்கு வந்து நிறைய அளவில் மனதளவில் இறுக்கத்தை கொடுக்கும், தாய் கூட பெரிய பிரச்சனையை உண்டாக்கும், உங்களை வந்து மன வலி ஒரு அழுவாத குறை தான் அப்படிங்கிற மாதிரி வரும். அதனால தான் வந்து ஜென்ம சனிக்கெல்லாம் பயப்படுறாங்க. ஏன்னா கோச்சாரத்தில் அந்த கிரகம் வந்து சந்திரன் மேலே பயணிக்கும் பொழுது, சந்திரன் என்ற ராசி நேராக அது பயணிக்கும் போது இந்த மாதிரி தாக்கத்தை ஏற்படுத்தும். அடுத்தது செவ்வாய் போகுது அப்படின்னு வச்சுப்போம், துணிஞ்சி செயல்படுறது, கோபம் அதிகமாக இருக்கும், அவசரப்பட்டுட்டான் அப்படின்னு சொல்லுவோம் இல்லையா, அந்த மாதிரி சில விஷயங்கள்லாம் பண்ணும். இப்படி ஒவ்வொரு கிரகங்கள் அந்த பிறந்த நேரத்தில் இருக்கக்கூடிய ஒரு கிரக நிலைகள் மீது கோச்சார கிரகங்கள் போகும்பொழுது அந்த பலன் வந்து வித்தியாசமானதாக இருக்கும், சில விஷயங்களில் சங்கடத்தை ஏற்படுத்தும். அதுக்காக தான் கோச்சார பலன்களை பார்க்குறோமே ஒழிய, கோச்சார கிரகங்கள் வந்ததுனால இந்த குரு பயிற்சி வந்ததுனால உனக்கு அப்படியே பிரட்டி போட்டுடும் அப்படிலாம் கிடையவே கிடையாது. அதனால தான் நான் என்னுடைய சேனல்லலாம் ராசி பலன்களுக்கு அந்த அளவுக்கு முக்கியத்துவம் கொடுக்கறதில்ல. எனக்கு அந்த வியூஸு வரவே வேண்டியல. அப்படி தான் நான் வியூஸ் பார்த்து நான் சம்பாதிக்கணும் அப்படின்னு சொன்னால் அந்த மாதிரி எனக்கு அந்த வருமானம் எனக்கு தேவையில்லை. அதனால் நான் அதற்கு அது முக்கியத்துவம் கொடுக்கல. ஏன் அந்த முக்கியத்துவம் கொடுக்கலங்கிறதுக்கான விளக்கமும் நான் இப்போ உங்களுக்கு சொன்னது மூலமாக புரிஞ்சிருக்கும். இப்போ அடுத்த பாகத்திலிருந்து நான் என்ன சொல்ல இருக்கேன் அப்படின்னு சொன்னால், பயிற்சி கட்டங்களுக்கு போய்விடும். நான் மேக்ஸிமம் இப்போ எல்லாமே நான் உங்களுக்கு சொல்லிட்டேன். இதற்கு மேலே நான் வந்து உங்களுக்கு அதை அதிகமாக கொண்டு போக விரும்பலை. பயிற்சி கட்டத்திற்கு நேராக போவோம். ஒரு பயிற்சி கட்டத்தின் மூலமாக நம்ம பலன் எடுக்கலாம் அப்படின்னு சொல்லிட்டு